பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா நம்ம ரிஷபத்தில் மாந்தி. இது சுக்கிரனுக்கு உகந்த இடம். ரிஷபம் என்றால் 2ஆம் இடம். 2க்கே தனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தனத்தை வெல்லக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா 2. அப்போ அந்த 2ஆம் இடத்துல போய் மாந்தி இருந்தேன்னா கண்டிப்பா தன தட்டுப்பாடு, பண வரவை கெடுக்கக்கூடியது, நம்ம செல்வ செழிப்பை அழிக்கக்கூடியது எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 2ஆம் இடத்தில் மாந்தி, நம்ம வாக்கு எப்ப பாரு என்ன சொல்லுவாங்கன்னா, போ நான் இருக்க மாட்டேன், உங்களை விட்டு எங்க போற, எனக்குன்னு எது நல்லது இருக்கு, நெகட்டிவாவே பேசுவாங்க. இந்த நெகட்டிவா பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1, 2ல மாந்தி கண்டிப்பா இருக்கும். மத்தவங்களையும் ஊக்குவிக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் நெகட்டிவா, அவங்க நல்லா பாசிட்டிவா இருப்பாங்க, திடீர்னு அவங்களே நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க. அப்ப இது வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்றோம். அப்ப அந்த வாக்கு ஸ்தானாதிபதியில மாந்தி இருந்தால் பொருள் இழப்பு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பா சுக்கிரனுடைய வீட்டுல மாந்தி எங்க இருந்தாலும் பொருள் இழப்பு உண்டு பண்ணும். ஏதாவது ஒரு பொருளை இழந்துருவாங்க, அவங்களுக்கு திருட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு, ஏதாவது ஏமாறக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த ரிஷபத்தில் மாந்தி இருந்தால். ஏன்னா சுக்கிரன் என்றால் பொருள், ஆடம்பரம், நல்ல பழக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன். அப்ப அந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னா அது 2 பணம். அப்ப நம்மளுக்கு நல்ல வசதியான ஒரு விஷயங்கள் கம்மி பண்ணும். பொருள் இழப்பு, பணம், நகை, இந்த மாதிரி அதிகமான ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு இழப்பா மாறும். அப்போ பொருள் இழப்புகள் அங்க உண்டு. நிலம், செல்வம் தாமதமாக கிடைக்கும். இப்ப ஏதாவது இடம் இருக்கு, நம்மளுக்கு சொத்து வரணும் அப்படின்னா உடனடியா கிடைச்சு உடனடியா அனுபவிக்க முடியாது. ஆனா வரும், தாமதமாக வரும். அந்த வருவதற்கு, சீக்கிரம் வருவதற்கு தான் நம்ம பரிகாரம் சொல்றோம். அப்ப எனக்கு பாருங்க, எனக்கு இடம் இருக்கு, 4 ஏக்கரா இருக்கு, ஆனா பிரிக்க முடியல, கோர்ட் ஆர்டர் கிடைக்கல, அவன் கையெழுத்து போடல, இவன் கையெழுத்து போடலன்னு ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள், நான் சொல்ல பரிகாரங்கள் செஞ்சா சீக்கிரம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது கலைத்துறையில் தடை. யாருக்காவது சுக்கிரன் வலிமை எல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க போய் ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஒரு கலைத்துறை, பியூட்டிஷியன் ஒரு கலைத்துறை, டிராயிங் ஒரு கலைத்துறை, இந்த கலை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு துறையில எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் சில தடங்கல்கள் உண்டு பண்ணும். சரி, இப்போ இந்த தடங்கல்கள் இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி பூஜை செய்யணும். ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த லக்ஷ்மி பூஜைய, ஒரு லக்ஷ்மியை எடுத்துக்கோங்க, அந்த விக்கிரகம் எடுத்து அதுக்கு பால், பன்னீர், தண்ணீர் போட்டு அபிஷேகம் பண்ணி பூக்களால் அர்ச்சனை பண்றது ஒரு லக்ஷ்மி பூஜை. அப்ப வீட்டுல செல்வம் நிலைத்து நிற்கும். அடுத்தது வெள்ளி தானம். வெள்ளி தானம் அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்கு கோமாதா இருக்கு இல்லையா, அந்த கோமாதா இல்லாட்டி ஒரு விளக்கு, உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப வெள்ளி தானம் செய்யுங்க. உங்களுக்கு லைஃப்ல ஒரே முறை செய்தால் போதும். உங்களுக்கு எப்ப வசதி இருக்கோ அப்போ ஒரு வெள்ளி தானம் செய்வது சிறப்பான ஒரு விஷயம். இது முக்கியமான சூட்சும பரிகாரம். எது இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் சந்திர பகவானுக்கு பரிகாரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல நம்ம சூரியனுக்கு பரிகாரம் பண்ணோம். இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவானுக்கு பரிகாரமாக முருகன் கோயில 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு முருகன் கோயில், அந்த முருகன் கோயில 2 அகல் விளக்கு தானம். அந்த அகல் விளக்குல நீங்க எந்த எண்ணெய் நீங்க ஊத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. தானம் செய்யணும். தானம் எப்படின்னா, முருகன் கோயில அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி, அந்த தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த தீபத்தை நீங்க கும்பிட வேண்டாம், அப்படியே அதை வணங்காம திரும்பி வந்துருங்க. இந்த தீபம் உங்களுக்கு ஆசீர்வாதமோ இல்லை அதை கும்பிட்டு நீங்க எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். தீபம் ஏற்றின உடனேயே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க திரும்பி பார்க்காம வந்துருங்க. இப்ப இது பரிகாரமா செய்யும் போது நீங்க நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். நல்லெண்ணெய்ங்கிறது சனி பகவான். அப்போ முருகன் கோயில், அது குன்று முருகன், கீழே இருக்க முருகன் எல்லாம் இல்ல, ஒரு முருகன் கோயில்ல, அது அரச மரத்துல இருந்தாலும் சரி, இல்ல மரத்தடியில் இருக்க முருகனா இருந்தாலும் இன்னும் பவர் தான். 2 அகல் விளக்கு ஏத்துங்க.
ஏத்துன அந்த செகண்டே நீங்க திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த உடனேயே வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்பு உங்க கைகால்கள் அலம்பி, உங்க கைகால்கள் எல்லாமே கழுகிட்டு, தலையில நீர் தெளித்துட்டு, நேர சாமி ரூமுக்கு வந்து 2 விளக்கு பத்த வச்சு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிஷபத்துல மாந்தி இருந்தால் என்ன பண்ணணும்? சந்திர பகவானுக்கு பரிகாரம். அதுக்கு 2 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி முருகன் கோயிலுக்கு போய் தீபம் ஏத்தின உடனே திரும்பி பார்க்காம வந்து நம்ம வீட்டுல கைகால் அலம்பிட்டு தலையில நீர் தெளிச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமு, சாமி ரூம் இருக்குல்லையா, அங்க 2 விளக்கு பத்த வச்சு நீங்க கும்பிடுங்க. இத 6 மாத காலம் செய்தால் நிச்சயம் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அது போக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை பண்ணியிருக்கோம், வெள்ளி தானம் கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது மிதுனம். மிதுனத்தில் மாந்தி, இது புதன். மிதுனத்தில் மாந்தி. இப்ப மிதுனம் என்றால் 3ஆம் இடம் இல்லையா? 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு வந்து வலிமை, ஒரு 3 அப்படின்னாவே சகோதரத்துவம் அங்க வருது, நம்மளுடைய தகவல் தொடர்பு வருது, கம்யூனிகேஷன், அது எல்லாமே இந்த 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் ஒருத்தனுக்கு பலமாக இருந்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியா சொல்றாங்க. இப்ப என்னன்னா, உனக்கு என்னப்பா நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு என்ன நிறைய கான்டாக்ட் இருக்கு, எங்க போனாலும் நீ ஜெயிப்ப, இது சொல்வதற்கு எல்லாமே 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால்